காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் மூன்றாவது ராசியாக வரக்கூடிய ராசி மிதுன ராசி. மிருகசீஷ நட்சத்திரத்தினுடைய 2, 3ஆம் பாதங்கள், திருவாதிரை 4 பாதம், புனர்பூசத்துல ஒரு 3 பாதங்கள் சேர்த்து மிதுன ராசிக்கு 2026 வருடம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சியானது 9ஆம் பாவத்திலிருந்து 10ஆம் பாவத்துக்கு வருது. பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்குங்க? அதாவது மிதுன ராசிக்கு வந்து சனி கிரகத்தினுடைய தாக்கங்கள் நன்மையா தேமையா பார்க்கும்போது அவங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருது. அந்த 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி 3ஆம் பார்வையாக ராசிக்கு 12ஆம் இடத்தையும், ராசிக்கு 7ஆம் பார்வையாக ராசிக்கு 4ஆம் இடத்தையும், ராசிக்கு வந்து 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும் பார்க்கும். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கல்வி வந்து அவங்களுக்கு வந்து வருஷம் நல்ல விதமான ஒரு மதிப்பெண்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அந்த கல்வியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% மதிப்பெண் பெறக்கூடிய காலமாக இருக்கு. பொதுவா மிதுன ராசி பார்த்தீங்கன்னா புதனுடைய ராசியா இருக்கு. கல்வி எப்பவுமே அவங்க நல்லா தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து மேக்ஸ் எப்பவுமே நல்லா வரும். அதே மாதிரி மேக்ஸ், அதுக்கப்புறம் பியூர் சயின்ஸ், அந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே நல்லா படிக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. அப்ப மிதுன ராசி மாணவர்களுக்கு வந்து அந்த சனி கிரகத்துடைய பார்வை 4ஆம் இடத்துல விளையாடுறதுனால இந்த வருஷம் ஸ்கூல் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த ஸ்கூல்ல விட்டு அடுத்த ஸ்கூல், அதே மாதிரி இந்த காலேஜ் விட்டு மேற்படிப்பு இருந்து அடுத்த காலேஜ் போறது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். மிதுன ராசி கல்வி இந்த வருஷம் சிறப்பா, அந்த 2 வருஷம் 6 மாச காலம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி திருமணம் தடைப்பட்ட நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சனி கிரகத்துடைய பார்வை 10ஆம் பார்வையா களத்திர ஸ்தானத்துக்கு உலருது. அந்த களத்திர ஸ்தானத்துக்கு சனி கிரகம் பார்வை இருக்கிறதுனால திருமணம் வந்து கொஞ்சம் தாமதமாகத்தான் ஆகும். வரக்கூடிய இந்த மார்ச் மாசம் சனி பயிற்சி ஆனாலும் சனி பார்வை அந்த வக்கர காலம் சொல்லுவோம். அந்த வக்கர காலக்கூடிய காலத்துல வரக்கூடிய செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் வந்து மிக சிறப்பாக நடக்கும். திருமணத்துல எந்த தடைகளோ பிரச்சனைகளோ வராது. சிறப்பாக 2026 செப்டம்பருக்கு அப்புறம் மிதுன ராசி பிறந்த பலருக்கு திருமணம் அலைஞ்சு தெரிஞ்சு கூட 10 ஜாதகத்தை தேடி பார்த்து திருமணம் சிறப்பாக நடக்கும். கொஞ்சம் அலைச்சல் திருச்சலோட நடக்கும் கண்டிப்பா. அதே மாதிரி தொழில் சார்ந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா தொழில் சுய தொழில் மற்றும் தொழில்கள் செய்யக்கூடிய நபருக்கு வந்து தொழில் போட்டிகள் அதிகமா இருக்கும். போட்டிகள் அதிகமா இருந்தாலும் வந்து தொழில் ரொம்ப சிறப்பாகும். கடின உழைப்புகள் கொஞ்சம் அதிகமா எஃபெக்ட் போட வேண்டியிருக்கும். அதனால இருந்தாலும் போட்டிகள் அதிகமா இருந்தாலும் நஷ்ட காலம் கிடையாது. வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய தொழிலை வந்து பெருக்கக்கூடிய ஒரு காலம். அதனால அந்த தொழில் வருமானங்கள் அதிகரிக்கும். வேலைக்கு நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாத்தீங்கன்னா கிரகஸ்தர்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா அது பேர் கர்மச்சனின்னு பேர். 10ல வரக்கூடியது வந்து என்னது? கர்மச்சனி. கர்மச்சனி. அந்த கர்மச்சனி ஆனது என்னன்னு கேட்டீங்கன்னா வீட்டுல வயசானவங்க யாரும் இருந்தால் அங்க வந்து பாதிக்கும். இல்லை அப்படின்னா அதிகமான அவங்களுக்கு மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கும். கர்மத்துக்குண்டானதுனால அந்த தன்னுடைய தாய் தந்தையர்கள் அப்புறம் தாய் மாமா அவங்களுக்குலாம் சில பிரச்சனைகளை வந்து சரியாகக்கூடிய காலமாக இருக்கும். வேற அரசு ஊழியருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியானது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் மாற்றத்தை கொடுக்கும். 10ல சனி வந்து நல்லதுதான், இருந்தாலும் அது பதவியை வந்து சில மாற்றத்தை கொடுக்கும். இடம் விட்டு ஊர் மாறுறது, அப்புறம் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் மாறுறது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடியவும். அதே மாதிரி 2 பேர் பார்க்கக்கூடிய வேலையை நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். உங்க அலுவலகத்திலயோ உங்க ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா அடுத்த வேலையை நீங்க சேர்த்து 2 பொறுப்பு, 2 சீட்டுக்கு 2 பொறுப்பு வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அந்த டிரான்ஸ்பர் வந்து அவங்களுக்கு விரும்பிய இடமா இருக்குமா, விரும்பத்தகாத இடமா? விரும்பிய இடமே கிடைக்கும். அந்த வேலை போல அதிகமா இருக்கும். அது தக்கன வருமானங்களும் இருக்கும். அதனால மிதுன ராசிக்கு அதனால ஒரு அரசு ஊழியர்களுக்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் கிரகஸ்தர்களுக்கும் நல்லா இருக்கு. தொழில் செய்பவர்களுக்கும் சிறப்பா இருக்கு. அதே மாதிரி அரசியல் சார்ந்த பிரமுகர்களுக்கு இந்த மிதுன ராசியுடைய பலன் எப்படின்னு கேட்டீங்கன்னா 2ஆம் கட்ட தலைவரா வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் கட்ட தலைவரா இப்போ வந்து உதாரணமா எம்எல்ஏக்கு போட்டி போட்டு மந்திரி ஆகணும்னு நினைச்சா எம்எல்ஏவா ஜெயிக்க முடியும், ஆனால் மந்திரி ஆக முடியாது. அப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. மற்றபடி பாத்தீங்கன்னா நிர்வாகம் சம்பந்தப்பட்டது சிறப்பா இருக்கும். மிதுன ராசிக்கு இந்த சனி பயிற்சியினுடைய பலன் நல்லா இருக்கு. வயதானவர்களுக்கு பாத்தீங்கன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வயசான காலங்களையும் சொல்லிடுறாங்க. பொதுவா சனியினுடைய 3ஆம் பார்வை மிதுன ராசிக்கு விளையாடுறதுனால அந்த கண்டக்கால் நரம்பு சொல்லுவாங்க. குறிப்பா பார்த்தா அந்த நரம்பு கண்டக்கால் நரம்பு பிரச்சனைகள் வந்து விலகும். பயப்பட தேவையில்லை, நல்லா தான் இருக்கு. அந்த மாதிரி சொல்லுங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் கிட்டத்தட்ட எத்தனை மார்க் கொடுக்கலாம்? கிட்டத்தட்ட ஒரு 70% மதிப்பெண்கள். 70% நல்ல பலனா இருக்கு, அப்படித்தானே? கண்டிப்பா 70% நல்ல பலன். கண்டிப்பா 70% நல்ல பலன் சனி பகவான் 10ஆம் பாவத்திலிருந்து கொடுக்கக்கூடியதுனால நீங்க எந்த விதமான கவலையும் அடைய தேவையில்லை. தாராளமாக உங்களுடைய பணியை தொடரலாம். 2 பொறுப்புகள் வகிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு, அதாவது பணி சுமை, குடும்ப சுமையா இருந்தாலும் 2ஆ இருக்கும்,
ரெண்டு விதமான அக்கா தங்கச்சிகளுக்கு செய்ய வேண்டியது இருக்கும். ஒன்று தன் குடும்பத்தை பார்க்க வேண்டியது இருக்கும் ஆண்களாக இருந்தால், பெண்களாக இருந்தால் அண்ணன் தம்பி அப்பா அம்மாவை பார்க்க வேண்டியது இருக்கும், இவங்களை பார்க்க வேண்டியது இருக்கும். அப்படின்னு ரெண்டு குடும்பங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் மிதுன ராசிக்கு இருக்கிறதுனால அதை நினைத்து மனம் தளராமல் இந்த காலகட்டத்தை நீங்க கடந்து போயாச்சுன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் இருக்குன்னு சொல்லி ஐயா நீங்க மிதுன ராசிக்கு சொல்லியிருக்காங்க.